பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கொலோசியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். கொலோசியர் 4வது அதிகாரத்தில் பவுல் அநேக காரியங்களை கொலோசியர் திருச்சபைக்கு எழுதுகிறார். அதில் அவர் அனுப்புகிற ஊழியக்காரரை குறித்து, அதோடு கூட அவர் உடன் ஊழியர்கள் மற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்வதை குறித்து நிறைய பெயர்களை அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. விசேஷமாய் 18வது வசனத்தில் அந்த நிருபம் முடிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு முந்திய ஒரு வசனத்தில் பர்டிகுலராக குறிப்பாய் இந்த மகனுக்காக அந்த தேவ மனிதனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலருக்கு நீங்கள் பெற்றிருக்கிற ஊழியத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு திருவளம் பெற்றுகிறார். எப்படி அன்றைக்கு பவுலின் மூலமாக அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். அர்க்கிப்பு பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவதில் கவனம் இல்லாமல், கவனக்குறைவோடு, இல்லாவிட்டால் ஒரு அசால்ட்டா ஏதாவது சில காரியங்களை செய்திருக்கலாம். ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு பவுல் சொல்லுகிறார், அர்க்கிப்பை கண்டு அந்த மகனை பார்த்து நீங்க சொல்லணும், கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமா இருங்க. அருமையான தேவ ஊழியர்களே, அருமையான தேவ ஜனமே, தலைவர்களே, எந்த இடத்துல தேவன் உங்களை வைத்திருக்கிறாரோ, பகுதி நேர ஊழியமா இருக்கலாம், முழு நேர ஊழியமா இருக்கலாம், கர்த்தர் உங்களை நம்பி உங்க மேல வைத்திருக்கிற அழைப்பு, உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியம், நீங்க பெற்றிருக்கிற ஊழியம் தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக உண்மை மொத்தமாய் செய்யப்பட வேண்டிய ஊழியம். தேவனுடைய கரத்திலிருந்து பெற்ற ஊழியத்தில் there is no compromise. தேவனிடத்திலிருந்து அபிஷேக ஊழியத்தை, தேவனுடைய ஊழியத்தை பெற்றுக்கொண்டு எல்லா நேரமும் அந்த ஊழியத்திற்கு, அந்த அழைப்புக்கு உண்மையா இருக்கும்படியா என்னை ஒப்பு கொடுத்து, அந்த உண்மைக்கு, தேவனுடைய அழைப்புக்கு உண்மையா இருக்கணும் என்று ஒப்பு கொடுத்ததற்காக எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், எத்தனையோ சோதைகள்ல கடந்து போக வேண்டியது. ஆனால் அந்த உண்மையில சரியா அவரை பிடித்துக்கொண்டேன், கவனமா பிடித்துக்கொண்டேன். இன்னைக்கு கர்த்தர் உங்க கருத்துல கொடுத்திருக்கிற ஊழியத்தை தயவு செய்து கவனக்குறைவாய் ஏதோ சில காரியத்துக்காக அற்பமா எண்ணிராதீங்க. பவுல் அர்க்கிப்பை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருக்கணும். இன்றைக்கு தேவனுடைய ஊழியம் நம்மளை சந்திப்பது, நம்ம கரத்துல வருவது, அது சின்ன ஊழியமா இருக்கலாம், சண்டே ஸ்கூல் ஊழியமா இருக்கலாம், சின்ன சுவிசேஷம் அறிவிக்கிற, வெளியில அறிவிக்கிற அவுட்ரீச் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், இல்ல சபையில ஒத்தாசை ஊழியம் ஏதோ ஒரு ஊழியமா இருக்கலாம், இல்லை ஒரு சபையை கட்டுகிற ஊழியமா இருக்கலாம். அந்த ஊழியத்துல கவனமா இருங்க. கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஊழியம், அது ரொம்ப கவனமாய், ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அந்த ஊழியத்தை சரியான வழி ஹேண்டில் பண்ணி, அதற்காக நம்மளையே ஊற்றி, நம்மளையே தியாகம் செய்து, என் ஜீவனே போனாலோ அந்த அழைப்புக்காய் நிற்பேன்னு சொல்லி நிற்கிற ஊழியம் செழிக்கும், ஆசீர்வாதமாய் வரும். ஆனால் தேவனுடைய ஊழியத்தை ஏதோ ஒரு வகையில கனவீனப்படுத்தும்படியாய், தேவனுக்கு பிரியமில்லாமல் நடத்தும்படியாய் நடந்தால் அது நம்முடைய எதிர்காலத்துக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நன்மையாய் இருக்காது. தயவு செய்து இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க, நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி என் ஊழியத்தில் கவனமா இருப்பேன். உங்களை நம்பி 10 பிள்ளைகளை சண்டே ஸ்கூல்ல கொடுத்துருக்காங்களா, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து ஆசீர்வாதமாய் அவர்களை கொண்டு வரும்படியாய் உங்களை அர்ப்பணிங்க. உங்களை நம்பி உங்க கரத்துல வாலிப செல்வங்களை கொடுத்துருக்காங்களா, ஊழியத்தில் உண்மை உத்தமமா இருங்க. எந்த ஊழியம், சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ, எந்த ஊழியமா இருந்தாலும் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்ற கவனமா இருங்க. கர்த்தருடைய கண்கள் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறது. நம்ம செய்கிற ஆண்டு கொடுத்த ஊழியத்துல நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம், அதை எவ்வளவு கனப்படுத்துகிறோம், அதற்காக நம்ம எவ்வளவு ஊற்றுகிறோமோ அந்த அளவுக்கு பரலோகம் நம்மளோடு கூட இருக்கும், நம்மளை அங்கீகரிக்கும், நம் ஊழியத்தை அங்கீகரிக்கும். எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வானால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். பெற்றுக்கொண்ட ஊழியத்தில் கவனமாய் அதை நிறைவேற்றும்படியாக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியும் மகிமையை ஆசீர்வதிப்பாராக. God bless you.